ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம லக்ஷ்மி பிரியா காவேரி லைவில் வந்தாங்க. நிறைய சந்தோஷப்பட்டாங்க. இந்த அவார்டு வாங்குறதும் அவங்க அம்மாவை பற்றி நிறைய சொன்னாங்க. அவங்க லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அப்பா அம்மா விருப்பப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல ஒரு யதார்த்தமான நடிப்பை மகாநதியில் கொடுத்தாலும் சரி, நிறைய அவார்டுங்க. இப்போ கூட பாருங்கள், சிறந்த நடிகைன்ற அவார்டு நமக்கு லக்ஷ்மி பிரியா தான் வாங்கியிருக்காங்க. நம்ம விஜயும் சரி, நிறைய அவார்டு, நிறைய வின்னர். இவங்க மேலே மேலே நிறைய வளரணும். ஆனால் இந்த சேனல்காரங்க நிறைய பேர் இவங்களை சேர்த்து வச்சு தப்பாக பேசுறது, லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அப்படிலாம் தவறாக பேசுகிறாங்க. அதை பற்றி அவங்க லைவ்ல ரொம்ப வருத்தப்பட்டாங்க காவேரி. ஏன்னா எல்லாருக்குமே மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லை? நம்ம மனசு பிரகாரம் அவங்க நல்ல ஃபேர் ஒன்றா சேரணும்னு சொன்னால் அவங்களுக்கும் லைஃப்னு ஒன்று இருக்குது, ஆசைன்னு ஒன்று இருக்கும். அவங்களோட விருப்பங்கள்லாம் நம்ம தப்பாக சுத்தகரிக்கக்கூடாது இல்லை? அதுபோல தான் நிறைய பேர் தவறாக பேசுகிறாங்க அவங்கள பற்றி. அதை வச்சு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு போனால் என்னை நினைக்கலாம் இல்லை, எதுக்காக எங்களை வீக்கான்னு சொல்கிறது தப்பு இல்லை. அவங்க நடிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதை செய்தாலும் தப்பு இல்லை. ஆனால் அவங்க பர்சனலில் நம்ம தவறாக பேசக்கூடாது. அதை பற்றி ரொம்ப லைவில் வருத்தப்பட்டு தான் கூறினாங்க. இருந்தாலும் நம்ம ஓப்பனாக காவேரி போல் யாரும் பேச முடியாது. அவ்வளோ ஒரு ஓப்பன் டைப்பாக பேசுனாங்க. நம்ம வீக்கா மறுபடியும் மேலே மேலே வளர்ந்து நிறைய அவார்டு வாங்க வாழ்த்துக்கிறோம். அவங்கள வீக்கா ஃபேன்ஸ் சார்பில், எல்லார் சார்பிலையும் அவங்கள மறுபடியும் வாழ்த்துக்கிறேன். காட் பிளஸ் யூ. மறுபடியும் அப்புறம் எபிசோடில் பார்க்கலாம். பை பாய்.